எவ்வளவு அடி வாங்குறீங்களா விளக்கு அரவணைப்பு எவ்வளவு இருக்குங்க அதிகமா இருக்கு. அவன் சொல்ல வாடிங்களா பாருங்க பாருங்க ஆண்டவர் எவ்வளவு எருசலேமை அழிக்கப்பட்ட மதத்தியாவசம் 3:4-21 பாருங்க. எருசலேமையும் அழிக்க எருசலேமை அழிக்க சொல்லுது. எருசலேமையும் அப்படின்னு எல்லா காண்பது பேச 12 போது நினைச்சு தலைநகரையும் அழிக்க எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆனாலும் பாருங்க அண்ணனை அனுப்பிட்டாரு. ஆனாலும் மனசாக அழிச்சு போட்டு தங்கம் செல்லம் 1000 முத்தம் கொடுக்கும் இல்லைங்களா பாருங்க. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கல. ஆனாலும் நீ பாடுபடும் போது பாக்குறீங்களா பாக்குறீங்களா ஆனாலும் நீ பாடுபடும் போது ஆனாலும் உபத்திரப்படும் போது உபத்திரத்தை அனுப்பிடுவார். ஆனாலும் நீ உபத்திரப்படும் போது ஆனாலும் நீ கண்ணீர் சிந்தும் போது ஆனாலும் நீ கதறும் போது ஆனாலும் நீ வேதனையில் மூழ்கும் போது தேவன் தீர்வுக்காக ஒரு தகப்பட்ட பிள்ளைக்கு இறங்குவது போல உனக்காக இறங்கி மனஸ்தாபப்படக்கூடிய தேவன் தீங்கிட்டு மனஸ்தாபப்படக்கூடியவர். பாருங்க எருசலேமை மணிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆனாலும் அவன் நடிக்கையில கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதரை நோக்கி போதும் என்ன சொல்லிப்பாரு என்ன சொல்லிப்பாரு நிறுத்தா சொல்லியா போதும் இம்மட்டும் உன் கைய இப்போது உன் கைய நிறுத்தி என்றார். ராமன் சொல்ல நீ வாதிச்சது போதும் என்று அட்டங்க. நீ என் ஜனங்களை வாதிச்சது உன் வாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன் போராட்டங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன் சுகவீனங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சுகத்தையும் சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் இருக்கிறார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். தீர்வு உண்டாக்குகிறார். சகல தீர்வும் சகல ஆலோசனை புத்தியும் அவர்களுக்கு உனக்கு வருகிறது. பாதிக்க தூதரை பார்த்து உன் அப்போது நிம்மட்டும் நிறுத்து உன் பட்டயத்தை முறையில போட வேண்டும் என்று கட்டளை காட்டுவதற்கு ராமன் சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் அந்த வாதம் நின்று போச்சு. ஆமே சொல்லுங்க. சரிய பிரகாரம் பாடு போராட்டம் வியாதி பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப நெருக்கடிகள் அலசரிகள் வேலை ஸ்தலங்களில் உண்டான ஒரு சலசலப்பு ஒரு அலசரி எல்லா அலசரிகள் திரிகிறீர்களோ தேவனாயி கர்த்தர் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அப்ப அந்த 3 சொல்யூஷன் கொடுத்தாரு. 3 வருஷம் 3 மாதம் 3 நாள் அது இருக்கிறதுலயே தன் பிள்ளைக்கு லீஸ்ட் தண்டனை கொடுத்தார். லீஸ்ட் 3 வருஷம் பெருசா 3 மாதம் பெருசா 3 நாள் பெருசா 3 நாள்லயே தாங்கலீங்கன்னா 3 வருஷம் கொடுத்திருந்தாரு என்ன நடந்திருக்கு நினைச்சு பாருங்க. தேவன் அதான் அவரை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு என்னமில்லை ஆமென் சொல்லுங்க. ஏனெனில் நீ யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. அவரிடத்துல தருவாடி இறக்கங்களை மீட்பு மாறத்துல ஆமென் சொல்லுங்க. அப்ப தீர்வு உண்டாக்கினார். ஆகவே சொன்ன உடனே தாவீது நான் பாவம் செய்தேன்னு சொன்னாரு. அப்ப தேவனாய் கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னித்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தேவ சுடலை பட்டத்தை உருகி நின்னானோ அதே இடத்துல பிற்காலத்தில் தாவீது தன் குமாரனாகி சாலமோனுக்கு ஆலயம் கட்டுப்படியாக இடத்தை நம்மளாக குறிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஸ்தலத்துக்கு ஏற்பட்ட விண்ணப்பங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் பண்ணார்கள். ஆற்று கேட்டு செவி கொடுத்து அற்புதம் செய்யக்கூடிய ஸ்தலமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நண்பர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நெருக்கடியான நேரங்கள் இருக்கும்போது அந்த தீர்வை யாருக்கு தேட வேண்டும்? தீர்வுகளை உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை தேவனிடத்தில் தேடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆடுகள் நெருக்கடிகள் எல்லாவற்றும் தீர்வு யார் எடுத்துருக்கீங்க? அவரிடத்தில் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன். அவர் உனக்கு எல்லா சொல்லுவாங்க. All the doors are closed. The Lord God will open one window for you. உனக்காக எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு வெளிச்சம் உண்டாகுடியாக ஒரு ஜன்னல தேவனாய் கர்த்தர் திறந்து வைத்திருப்பார். ஒரு வழியை தேவனாய் கர்த்தர் வைத்திருப்பார். 368 நாள் அடைக்கப்பட்ட காலத்தில் நோவும் அவருடைய குமாரர்களும் தன் குமாரனுடைய மனைவிகளும் திரளான நிகழ்ச்சிகளும் தேவனால் படைக்கப்பட்ட சர்வ சிருஷ்டிகளும் அந்த ஜலப்பிரயத்துல அந்த பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றப்படும் போது தேவனாய் கர்த்தர் 365 நாள் தேவன் குறித்த காலத்துக்காக முடிந்து போவது தேவனாய் கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவனோடு கூர்ந்த பிரதான மிருக ஜீவன்களையும் தேவனாய் கர்த்தர் நினைத்தருளினார்.